வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம டபராவில் பண்ண போகிறோம். 1 கிலோ அதுக்கு வந்து டபரா வச்சுருக்கேன். அதில் இருக்க தண்ணி வந்து போகணும். எண்ணெய் ஊற்றலாம். 1 கிலோவுக்கு 200 எண்ணெய் ஊற்றியாச்சு. நெய் வந்து 1 ஸ்பூன். இதில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் அதுக்கப்புறம் வெங்காயம் 1 கிலோ பிரியாணிக்கு 300 வெங்காயம் போட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கி நல்லா ப்ரௌன் கலரில் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். புளி கை உப்பு போட்டுருக்கோம். அம்மா கை அளவு அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து சுடு தண்ணி. வெங்காயம் நல்லா வதக்கி போட்டு நான் கண்ணாடி பதத்தில் வந்துட்டு இப்போது தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் 300, தக்காளி வந்து ஒரு 250. அதை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம போட்டுக்கணும், இல்லைன்னா புளிப்பாயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 2 ஒரு கைப்பிடி அளவு இதில் வந்து ஒரு 7 பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது வதக்கி தொக்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியே தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணணும். நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். போட்டிருந்தா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அது இல்லாமல் காரம் லிமிட்டாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வதங்கிட்ட பிறகு நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கோம். தண்ணியும் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் எதுக்காக போடணுன்னா நம்ம சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் தயிர் நம்ம போடுறது. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. சிக்கனில் ஊற்றின தண்ணியும் வந்து நல்லா ட்ரை ஆகுது. இப்போ அதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் 1/2 கப்பு வந்து தேங்காய் பால் சேர்க்குறோம். அது வந்து அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். தண்ணி இப்போது ஊற்றிக்கலாம்.
அரிசி அளந்ததில் 1க்கு 1.5 அதான் அளவு. இது கொதித்து வந்த பிறகு நம்ம அரிசி வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டோம் நாங்கள். இது நல்லா கொதிக்கிடும். பிரியாணி நல்லா கொதிக்குது. இப்போது அரிசி போட்டுக்கலாம். அரிசி போடலாம். அரிசி போட்டாச்சு. ஒரு கிளறி ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக அது போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உதிரியாக வந்திருக்கு. செம எம்மி. இது ஒரு அப்படியே 2 நிமிஷம் தம் போட்டு அப்படியே மூட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் உதிரியாக வரும். பார்க்கலாம். 65 தயிர் பச்சடி, முட்டை, சிக்கன் கிரேவி என்னையோட லஞ்ச் தான். எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பரா? நல்லா இருக்கு. Bye.